என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவள் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது. இந்த பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று வேண்டுதலை வைத்துள்ளார் என் செல்லமே. அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என் செல்லமே? அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்று நீ தெரிந்தும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக எதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கின்றாள் என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஆவதும் ஒரு பெண்ணாலே, அழிவதும் ஒரு பெண்ணாலே. ஒரு பெண் ஒருவரின் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்குகளை வகிக்கின்றார் என்று சொல்வார்கள் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கும் ஏதேனும் ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது இப்பேற்பட்ட ஒரு பெண் உன் வாழ்க்கையின் தோல்விக்கு காரணமாகவும் இருந்திருக்கலாம். உனக்காக இப்படி ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கிறார் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் நீ தெரிந்து கண்டு கொண்டிருந்தால் நமக்கு தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனை கொண்டிருப்போம் என்ற மனநிலைக்கு நீ சென்று விட்டாய். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது கெட்டதாக மாறிவிடக்கூடாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் செல்லமே. உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய். நீ பெரும்பாலும் மெத்தனமான போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் யார் என்பதையும் என்ன வேண்டுதல் வைத்தார் என்பதையும் நீ தெரியுமா என் பிள்ளையே? அந்த பெண்ணால் உனக்கு மிகவும் நெருக்கமானவர். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிக அக்கறை கொண்டவர். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனவேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றார் என் செல்லமே. அதுவே அவருடைய முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன செய்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உனக்காக வாழ்க்கையில் நீ விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பும் குறைவாக இருப்பதனால் அவர்கள் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதிகமான பங்கினை ஆற்றியிருக்கின்றார்கள். யாராக இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாயா என் செல்லமே? யார் ஒருவர் உன் மீது அதிக அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர் அதிகமாக ஈடுபாடுகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற தாய்தான். எப்பொழுதும் நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாத இருக்கின்றது. நீ தவித்து கொண்டிருக்கின்றாய்.
இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் பார்க்க முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை நீ வெறுத்து நின்ற கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? எனவேதான் என்னிடம் வந்து உனக்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் வைத்து கொண்டு இருக்கின்றாள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா? அவரினுடைய உள்ளத்தை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். நீ நினைக்கின்றாயா, நமக்கு யாருமே நம் மீது அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்குமே கவலை இல்லை, யார் உன் வாழ்க்கையில் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களினால் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனால் ஒரு நாளும் உன்னை யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றித்தான் அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. அப்படித்தான் அவர்கள் இது நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அதனால் என் செல்லமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. நீ நினைக்கலாம், அம்மா என்னுடைய வாழ்க்கையை என்றுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது, எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை, ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் நான் எந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெண் பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகின்றாய். என் செல்லமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை நன்றாக வளர்த்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு தான் உன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்கள் சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் அன்று சேமித்து வைத்திருந்தால் ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியாக செய்திருப்பார்கள். என் செல்லமே, உன்னிடத்தில் ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறையும் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் எங்கள் எதிர்கால தேவைக்கு எந்த சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளையாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்க வேண்டும். ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்கள் கைகளினாலேயே கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை பெற்ற அந்த தாயானவள் உன்னை நினைத்து என் முன்னால் சிந்திய கண்ணீர் துளிகள் செய்தால் இப்பொழுது இந்த விஷயங்களை உன்னிடம் நான் கூறுகின்றேன். நீ என்றும் கவலைப்படாமல் இருந்து கொண்டிரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.